தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்வதில் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு அமைப்பு புகார் தெரிவித்து நீதிமன்றத்திலும் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இன்று உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது குறித்து சில விளக்கங்களை அளிப்பது என்னுடைய கடமையாக கருதி உங்களை அனைவரும் இந்த நேரத்தில் நான் சந்தித்திருக்கின்றேன். குறிப்பா மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987ஆம் ஆண்டு தொடங்கி அன்றைய நடைமுறைகள் என்ன பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இன்று வரை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஒரு டெண்டர் கோட் பண்ணும்போது 20 பேர் 30 பேர் அந்த டெண்டர்ல கலந்துக்குவாங்க. சில பேர் L1 பிரைஸை கோட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான பிரைஸ் இருக்கும். சில பேர் L2 பிரைஸ் ஒரே மாதிரியா இருக்கும். சில பேர் L3 ஒரே மாதிரியான ரேட்டை கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தா 1987 கூட ஒரு டெண்டர்ல 2 பேர் L1 ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதே 87 திரும்ப 3 பேர் ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க வரிசையா 2006ல் L1 ஒருத்தர்னா L2 23 பேர் ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 அன்னைக்கு 18 பேர் ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. 2011-12 எடுத்தீங்கன்னா 29 நபர்கள் டெண்டர்ல கலந்துகிட்டதுல L3ல பார்த்தீங்கன்னா 17 பேர் ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி 11-12 ஆரம்பிச்சு 13, 14, 13 அதே மாதிரி வரிசையா இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டெண்டருக்கு மேல போடப்பட்டதுல பாத்தீங்கன்னா 16-17ல 17 பேர் ஒரு டெண்டர்ல கலந்துக்கிறாங்க. அதுல 4 பேர் ஒரே பிரைஸை கோட் பண்றாங்க, 11 பேர் L2 ஒரே பிரைஸ் கோட் பண்றாங்க. அதே 16-17ல ஒருத்தர் L1, L2 18 பேரு, L3 6 பேரு. அதே 16-17ல 21 பேர் கலந்துகிட்ட டெண்டர்ல L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 17 பேரு. அதே 16-17ல L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 31 பேர். இன்னொரு 16-17 டெண்டர்ல 5 பேர் L1, 29 பேர் L2. 17-18ல 28 பேர் கலந்துகிட்டதுல 5 பேர் L1, 6 பேர் L2, ஒருத்தர் L3. 19-20ல 12 பேர் L1, ஒருத்தர் L2, 20 பேர் L3. அதே 19-20ல 11 பேர் L1, ஒருத்தர் L2, ஒருத்தர் 6 பேர் L3. இன்னொரு 19-20 டெண்டர்ல 12 பேர் L1 ஒரே பிரைஸ் கோட் பண்ணது 12 பேர். இன்னொருத்தர் L2 1, L3 4. 20-21ல 33 பேர் கலந்துக்கிறாங்க. 11 பேர் L1 பிரைஸை மேட்ச் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் L2 பிரைஸை மேட்ச் கோட் ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 ஒருத்தர். இப்படி முறையா டெண்டர் போடும்போது ஒருத்தர் ஒரு கலந்துக்கிறவங்க 30 பேர் 35 பேர் 40 பேர் இருக்கும்போது குறிப்பிட்ட சிலர் L1 பிரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L3 பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக டான்ஜெட்கோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா L1 பிரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது 1987ல இருந்து இருக்கக்கூடிய நடைமுறை. அதை L1 மேட்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளவு நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரிச்சு ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டான்ஜெட்கோ தொடர்ந்து பின்பற்றி வருது. இது இல்லாம இந்த டெண்டரை ஸ்க்ரூட்டினி கமிட்டி ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் போர்டு கமிட்டி ஒன்று இருக்கு, 3 கமிட்டி இருக்கு. இதுல இந்த டெண்டரை ஃபைனல் பண்றதுக்கு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்கக்கூடிய 3 கமிட்டிகள் தான் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணி இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது. அதிகாரிகள் சார்ந்த அந்த 3 குழுக்கள் தான் ஒவ்வொன்றா ஃபைனல் பண்ணி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோனுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகளால் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனா குறிப்பா அந்த ஒரு அமைப்பு தாக்கல் செய்த வழக்குல ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்கோல தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் என்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்றேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து
ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அவங்க என்னன்னா ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க, எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு பிரைஸ கோட் பண்றது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க, 10 பேர் ஒரு பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க, இன்னும் 10 பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணிருப்பாங்க, இன்னொரு 15 பேர் வந்து L3 பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியா என்ன பண்றோம், நமக்கான ரேட் சூட்டபிள் ரேட் இருந்தா போர்டு வந்து என்னன்னா பிரைஸ குறைப்பாங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு எல்லோனே பிரைஸ கூப்பிட்டு பேசி பிரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த பிரைஸ் குறைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் L2 L3 வந்து L1 பிரைஸை மேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. அதுல வந்து எந்த விதமான தவறுகளுக்கு இடையில எந்த ஒரு ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படல. சிபிஐ விசாரணை நடக்கும், நியாயமா நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதுல கூட வந்து சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்லாம் கூட இதுல உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணை சொன்னப்ப உச்சநீதிமன்றத்துல போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு என்னமோ வந்து அவங்க இந்த வழக்குல தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துல இதுதான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதுல வந்து நான் வந்து யாரையும் வந்து இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ வந்து போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்க ஒரு செய்தி வெளியிடுறது வந்து தொலைக்காட்சியில இருக்கலாம், பத்திரிகையில இருக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த அடிப்படையில நீங்கள் செய்திகள் வெளியிடுறதுக்கு வசதியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நீங்க அழைச்சதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். இல்ல, முகாந்திரம் இருந்தான் ஒரு 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 சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பேரா தான் கடைசி பேரா படிச்சுக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறது மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் திரும்ப நான் சொல்றேன். சொன்ன இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது வந்து ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி 16 17 நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன், 18 19 சொன்னேன். 87 இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு வந்து ஒரு கட்சிக்கு ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சுயமா செயல்படல, ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார் 87 இருந்து இதே நடைமுறை சார். 16 17 நான் இப்ப சொன்னல சார், 16 17 1 2 3 4 5 டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர்கள் இது மாதிரி 17 18 இருக்கு, 19 20 இருக்கு, 20 21 இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 பேர் 40 பேர் இந்த டெண்டர்ல கலந்துக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இல்ல ஒரு 10 பேர் L1 பிரைஸுக்கு ஒரே மாதிரியான பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க. சில பேர் L2 பிரைஸ் ஒரே மாதிரியான பிரைஸ் இருக்கும். அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதுல அந்த 5 வருஷம் மட்டும் இருக்கு. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதுல உறுதியா இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு வந்து இப்ப பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்க அரசாங்கத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. எங்க அரசாங்கத்தின் மேல மட்டும் தானே புகார் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இடையில எதுவும் பேசுனாங்களா சார்? அது சம்பந்தமா தொடர்ச்சியா ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணாங்களான்னு அதோட அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள்ல. அதுக்கு பிறகு இந்த இடையில 5 வருஷத்துல அந்த வழக்கை பத்தி அவங்க எதுவுமே பேசினதே இல்லையே. அந்த வழக்கை அவங்க தொடர்ந்து நடத்தினது இல்லையே. எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐ உத்தரவு போட்டப்போ வந்து டெல்லியில போய் ஸ்டே வாங்கினாரு. அதுல கூட அவங்க சேர்ந்து தாக்கல் பண்ணிருக்கலாம் கேஸ்ல. அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் போகலையே. அதுக்காக சொல்றேன். இது சம்பந்தமா நீ வழக்கறிஞர்கிட்ட பேசி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை பொறுத்திருந்து அதை நம்ம கலந்து பேச முடியும். அதாவது பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு போறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க.
அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், சமூக வலைத்தளத்திலையும் சில அவங்களுடைய பேட்டிகளையும் பார்க்கும்போது ஏதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை போல அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில உங்ககிட்ட கூட செய்தியாளர் சந்திப்புல கூட அந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்களை இந்த தேர்தல் காலத்துல நம்மளும் பார்த்தோம். ஒரு உதாரணங்கள், அதாவது வடக்கு தொகுதியில பிஜேபியில போட்டியிட்ட அந்த வேட்பாளர் வந்து தெற்குல இருந்து அவங்க வடக்குக்கு போனாங்க. என்னை பத்தி சில கருத்துக்கள்லாம் அதுல கூறியிருந்தாங்க. அதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கறதுனால, 2000 இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பத்தி பேசினதை ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க பதில் சொல்றாங்க. அந்த அதிமுக அரசாங்கத்தை பத்தி, அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது கூட உள்துறை அமைச்சரும் மோடியும் பிரதமரும் என்ன வந்து அதிமுக பத்தி ஊழல் அரசாங்கம், எப்படிப்பட்ட அரசாங்கிறதெல்லாம் அவங்க எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு முறை திரும்ப ஒரு முறை போட்டு பார்த்து மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மறந்ததுனால இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்காது. இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு முறை அவங்க வந்து இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு பிரதமர் என்ன பேசினாரு எடப்பாடி பத்தி, அரசாங்கத்தை பத்தி, உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்க அந்த தேர்தலில், என்ன கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அரசியல் எங்களை பத்தி பேசினாங்கன்னா நியாயமா இருக்கும். மக்கள்கிட்ட போய் சந்திச்சு வாக்குகளை கேட்டு வெற்றி பெற முடியாதவங்க தனிப்பட்ட முறையில தாக்குதல் விமர்சனங்கள் என்பது ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தீர்ப்பு வந்ததை போல, தண்டனை வழங்கப்பட்டதை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறதுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதில்லை. இப்படி பார்த்தா நிறைய அரசியல் தலைவர் மேல, நிறைய அரசியல்வாதிகள் மேல கேஸ் இருக்கு. அது தீர்ப்பு வரணும். இப்ப டெல்லி வந்து முதலமைச்சர் மேல, கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டாங்களே, என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே வந்து அதிமுக பிஜேபி எல்லாம் வந்து அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுருவாங்க. மற்றவங்க மேல இருக்கிற கேஸ் மட்டும் வசதியா எடுத்துக்குவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.